வேறு லெவல் டேஸ்ட்டில் நல்லா சூப்பரான காடை முட்டை வறுவல் எப்படி பண்ணலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தேவையான அளவுக்கு காடை முட்டை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முட்டை வேக வைக்கும்போது கல் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக ஒரு 4-5 பல் அளவு பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்குங்க. ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நல்லா காரசாரமாக சாப்பிட்ற மாதிரி தான் நிறைய பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் சின்ன பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தா போதுங்க. இப்போ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அதுமாரி ஒரு அரை தக்காளி பழம் வந்து ஃப்ளேவருக்காக வந்து சேர்த்தா போதும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி வந்து அதிகம் நேரம் வதக்க தேவையில்லை. லேசாக வதங்கி வந்ததும் வேக வச்சுருந்த முட்டையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு வந்து சேர்த்துக்குங்க. ஏன்னா முட்டை வேக வைக்கும்போதே நம்ம வந்து கல்லுப்பு வந்து சேர்த்து தான் வேக வச்சோம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா டேஸ்டியாக நல்லா சூப்பரான காடை முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு.